அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு 3 விஷயங்கள் மட்டும் அவர் ஸ்ட்ராங்கா பண்ணணும். 2 தேர்தலுக்கு முன்னாடி, 1 தேர்தலுக்கு அப்புறம். என்னாலும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே, இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. வெஸ்ட் பெங்கால்ல எதுக்காக அந்த கவர்னர் டக்குன்னு ராஜினாமா பண்ணாருங்கிறது தான் பிரச்சனை. அவர் ஏன் ராஜினாமா பண்ணாருங்கிறது தான் பிரச்சனையை ஒழிய வேற எதுவுமே கிடையாது. இப்ப அனந்த போஸ் எதற்காக ராஜினாமா செய்தார்? அதான் அந்த பர்டிகுலர் விஷயம் தான் நாளைக்கு தெரியும், இன்னைக்கு ஈவினிங் தெரியும். எதுக்காக அவர் போனாரு, ஏதாவது மிரட்டப்பட்டாரா, இல்லை ஏதாவது சூழ்நிலையா அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும். மாநில முதல்வரை கேட்டுட்டு பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லப்படலை. ஒரு குடியரசுத் தலைவர் தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக நியமிக்கின்ற ஒருத்தர் தான் ஆளுநர். அப்ப எப்படி போய் அவங்க மாநிலத்தில் கன்சல்ட் பண்ணுவாங்க? மமதாட்ட ஆப்ஷன் கொடுப்பாங்களா? RN ரவி அவர்களுக்கு இந்த இடத்துல தமிழக அரசு எந்த மாதிரியான அவமானங்களை ஏற்படுத்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல அவருக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? RSSங்கிறது ஒரு பதவியோ அல்லது ஒரு டேகோ கிடையாது. RSSங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நெறியை சரிப்படுத்தி கொடுக்குற ஒரு சாதாரணமான ஒரு மெஷின், அவ்வளவுதான். ஸோ ஆர்எஸ்எஸ் காரரா ஒருத்தர் இருக்காருன்னா இன்னொருத்தர் RSS காரரா இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் ISISலேருந்து கூப்பிட்டு வர்றதா? நாங்கள் என்ன திமுகவுடைய ஆட்சி செய்துட்டு இருக்கோம், ISISலேருந்தும் மற்ற தீவிரவாத கும்பல்லேருந்தும் கூப்பிட்டு வர்றது அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா யாராக இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இப்போ நமக்கு எப்படியும் ஆட்சி வரப்போகுது அதிமுக பிஜேபி தேஜக கூட்டணியிலிருந்து இருக்கிறது தான். இங்கே உங்களுக்கு தேவை கரெக்டாக நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 90% கோவில்ல அரங்காவலர் பதவிக்கு ஆள்களை போடாம அதிகாரிகளே போட்டு சேகர்பாபு தன்னுடைய மாட்சியமையை காட்டுறதுக்கு முயற்சி பண்றார். இன்னொரு 2 மாசம் நல்லா இருப்பார். சேகர்பாபு அவர்கள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒண்ணுமே இருக்காது. நிறைய கேள்விகள் எழுப்பி இருக்கு இல்லையா நீதிமன்றம்? ஒண்ணுமே இருக்காது, ஒரு நடவடிக்கை இருக்காது. ஆண்டவ நடவடிக்கை தப்பு கொடுத்தாதான் உண்டு. அதை நான் சொன்னா நல்லா இருக்காது. அவர் இதுல இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு, ஆனா முடியல. சிதம்பரம் விட மாட்டார். சிதம்பரம்க்கு திமுகக்கு வேலை செய்யறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதனால நிறைய நல்லது நடந்திருக்கு. பல்லக்கு தூக்கியா இருக்கிறதுக்காக நீங்க எல்லாம் பிறந்திருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? எவ்வளவு பெரிய கட்சி நீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு வருது. பட் அது நமக்கு என்ன, அதை பத்தி கவலை? இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிறவனே தலைவனாகிற திமுக தொண்டன் இருக்கும்போது இவங்க மட்டும் என்னத்தை பெருசா சொல்லிட்டு போறாங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் ரவி TDS அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். திடீரென்று 8 மாநிலங்களில் ஆளுநர் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதுல முக்கியமாக தமிழகத்திற்கு கூடுதல் பொறுப்பாக ராஜேந்திர அதாவது கேரள மாநிலத்தின் கவர்னர் கூடுதல் பொறுப்பாக இங்கே நிர்வகிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த திடீர் மாற்றம் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இதுல முக்கியமாக மம்தா அவர்கள் RN ரவி மேல பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறது திமுக. அவரை இங்க மாற்றி இருப்பது அரசியல் காரணங்களுக்காக இந்த வேலையை செய்திருக்கிறதாக ஒரு குற்றம் சாட்டுகிறார். முதல்ல ஆட்டுக்கு தாடி கவர்னர் பதவி அப்படின்னு ஏளனமா பேசின அண்ணாதுரை ஐயாவுடைய கருத்தை பொய்யா மாற்றி அவர் தான் நாட்டுக்கு நாடி அப்படிங்கிற அடிப்படையில் நீதிமன்றத்திலிருந்து தெள்ள தெளிவாக சொல்ல வைத்து அவர் ஒரு சனாதனியாகவும் இருந்ததுனால அந்த தர்மத்தை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் போராட்ட வீரர்களை பற்றி பேசணுமோ, எங்கெங்கெல்லாம் தன்னார்வ நிறுவனங்களை முன்னிறுத்தணுமோ எல்லாவற்றையும் ஒரு அற்புதமான ஒரு நபராக அவர் செஞ்சுட்டு போனார். அவருடைய வேலை முடிஞ்சது. என்ன வேலை முடிஞ்சது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், அலெக்சாண்டருக்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்னராக நம்மால் தான் இருந்தார். அலெக்சாண்டருடைய டேர்ம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அவர் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பட் அதை 2 கிறிஸ்தவர்கள் ஒரே நேரத்தில் இருக்க வேண்டாம்னு சொல்லி சோனியா சொல்லி அதனால் அலெக்சாண்டருக்கு அந்த பதவி இல்லாமல் போச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஆனால் இவர் கதை வேற. இது ஒரு பட்டாலியன் மாதிரியான ஒரு ஆள் RN ரவி.
தனக்கு எது கரெக்டுன்னு தெரிஞ்சதோ, சட்டம் எதை சொல்லித்தோ, டிஎன் சேஷனுக்கு பிறகு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டிஎன் சேஷனுக்கு பிறகு நேர்மையாக தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அந்த பதவிக்கு ஒரு இது கொடுத்தது ஆர்.என். ரவி தான். ஸோ அவர் எங்கே போனாலும் அவருடைய குடும்பம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. வெஸ்ட் பெங்காலில் எதுக்காக அந்த கவர்னர் டக்குன்னு ராஜினாமா பண்ணாருங்கிறது தான் பிரச்சனை. அவர் ஏன் ராஜினாமா பண்ணாருங்கிறது தான் பிரச்சனையை ஒழிய வேற எதுவுமே கிடையாது. இப்ப அனந்த போஸ் எதற்காக வந்து ராஜினாமா செய்தார்? அதான் அந்த பர்டிகுலர் விஷயம் தான் நாளைக்கு தெரியும், இன்னைக்கு ஈவினிங் தெரியும். எதுக்காக அவர் போனாரு, ஏதாவது மிரட்டப்பட்டாரா, இல்லை ஏதாவது சூழ்நிலையா அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும். நான் வந்து மேல்போக்கா பேசுகிற மேடம் தெரியாத சொல்கிறவன் இல்லை, ஹாட் டாபிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வளர்றவனும் இல்லை. எதுக்காக அவர் ராஜினாமா பண்ணாருன்னு தெரியாது. அந்த சிச்சுவேஷனில் இன்னொருத்தர் வந்திருக்கணும். யாராக வேணாலும் இருந்திருக்கலாம், அங்கே தங்கர் கூட போயிருந்திருக்கலாம், யாராக வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே அவர் இருந்தார். ஆர்.என். ரவி அங்கே அனுப்ப வேண்டிய அவசியம் அடிப்படையில் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் மமதா வந்து ஒரு ராட்சச ரீதியான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்திய இறையாண்மைக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மா காலத்திலேயே 2 கோடி பேருக்கு மேலே பங்களாதேஷிகள் வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது அவங்கள எல்லாரையும் திருப்பி அனுப்பணும். ஒரு நாட்டினுடைய அகதியை உட்கார வச்சு சோறு போடுறது கௌரவம் இல்லை, யாராக இருந்தாலும். இப்போ உங்கள் வீட்டிலேயே கூட ஒரு மாமா பையனோ அல்லது ஒரு சித்தப்பா பையனோ வந்தால் அவனை உட்கார வச்சு டெய்லி சோறு போடுறதுங்கிறது உங்கள் வேலையாக இருக்குது. அவனுக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொண்டு அனுப்பி திருப்பி அவனுடைய ஊருக்கு, திருப்பி அவனுடைய வீட்டுக்கு அவனை கௌரவமாக அனுப்புறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அகதிகள் அப்படித்தான் நடத்தப்படணும். அவங்களுடைய நாட்டில் அவங்களுடைய இடத்துல போய் அவங்க திரும்பி உட்கார்றதுக்கான ஏற்பாடை தான் பண்ண முடியும். இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்கள அடியாட்கள் மாதிரி தமிழகத்தில் ஸ்டாலின் ஐயா இலங்கை அகதிகளை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திடக்கூடாது. ஸோ அந்த வேலையை முதல்ல கையில் எடுப்பார். எங்கெங்கெல்லாம் அராஜகம் தப்பு நடக்குதோ அந்த இடத்துலலாம் இறங்குவார். தமிழ்நாட்டை விட மோசமானது வெஸ்ட் பெங்கால். ஏன்னா அங்கே கம்யூனிஸ்டும் இருந்திருக்கு. இங்கே கம்யூனிஸ்டுக்கு வேலையே இல்லை 40 வருஷமா. அங்கே கம்யூனிஸ்டும் இருந்திருக்கு, காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் இன்ஃபேக்ட் அங்கே ஒரு நல்ல மார்க்கத்தோட போகுது, பச்சையாக சொல்கிறதா தான். பட் மமதா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள புரிய வச்சு அவங்கள உட்கார வச்சு மஞ்சள் தெளித்து எல்லாம் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ another 2 years ஆர்.என். ரவிக்கு அங்கே டஃப் பொசிஷனாக இருக்கும். ஸோ எதனால் அவர் ஏன் ஆர்.என். ரவி டு வெஸ்ட் பெங்காலுங்கிறது முன்னாடியே முடிவு பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் வேலை முடிஞ்ச உடனே அந்த கோர்ட் தீர்ப்பு வந்த உடனே எடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். தேவர் வெயிட்டிங், எதுக்காகன்னு காத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ராஜினாமா உடனே டக்குன்னு எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு மாநில முதல்வரை கேட்டுட்டு பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லப்படலை. ஒரு குடியரசுத் தலைவர் தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக நியமிக்கின்ற ஒருத்தர் தான் ஆளுநர். அப்ப எப்படி போய் அவங்க மாநிலத்துல கன்சல்ட் பண்ணுவாங்க? மமதாட்ட ஆப்ஷன் கொடுப்பாங்களா? உங்களுக்கு நான் இவர் அனுப்பிட்டோமா இல்ல நான் அவர் அனுப்பிட்டோமான்னு கேட்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இவர் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது ராஜ்பவனுக்கு தான் தகவல் போகும், அதாவது லோக் பவனுக்கு தான் தகவல் போகுமே ஒழிய இவங்களுக்கு போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இல்ல, மம்தா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கண்டிப்பா இந்த இடத்தில் வந்து ஒரு ஆளுநர் புதியதாக வர இருக்கிறார், யார் வர இருக்கிறார் அப்படின்னு மாநில தலைவர்களோடு முதல்வரோடு வந்து ஆலோசித்திருக்கணும். ஒரு தலைப்பட்சமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, இது வேந்தர் பதவி, துணைவேந்தர் பதவி மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்து உட்கார்ந்து விவாதிச்சு யாரை வைக்கலாம்ங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது அப்படி பண்றதுக்கான விஷயமே இல்லை. சொல்லப்போனா அந்த மாதிரி பண்ணதும் இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த மாநிலத்திலையும் யாரோடையும் உட்கார்ந்து பேசினது இல்லை. கருணாநிதி ஐயாவோட பேசிட்டு கூட யாரையும் இங்க அனுப்பல. சொல்லப்போனா பர்னாலா வந்து முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமும் அவருடைய டிஎம்கே சப்போர்ட் இருந்துகிட்டு இருந்தது. அப்படி இருந்த போது கூட அவர் வந்து இங்கே இருந்தார், அப்புறம் மாற்றப்பட்டார். ஸோ ஆளுநரை எதுக்கு மாத்துறாங்க, எதுக்கு கொண்டு வர்றாங்கிறது வந்து அந்த பொசிஷன்ல, அதாவது ஒரு மாநிலத்துல அண்ட்ரஸ்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அதை செய்யணும். அவராலேயே இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா அப்ப ஆளுநர் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதைத்தான் உங்களுக்கு ஒழுங்கா பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஏதாவது கேள்வி வேணும், பதில் வேணும் அப்படின்னா இவர் ஏன் ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ளணும், வேற எதுவுமே. கண்டிப்பா. இப்ப கேரளாவினுடைய கவர்னர் இங்க கூடுதல் பொறுப்பாக நிர்வகிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ராஜேந்திர அர்லேக்கர் வந்து ஒரு தீவிரமான RSS வாதி அப்படிங்கிற
ஒரு கருத்தும் வந்து வெளியாயிருக்கு. இது ஏன்னா ஏற்கனவே RSS சார்ந்தவர் அல்ல, நான் ஒரு குடிமகன் அப்படின்னு சொன்ன ஆர்.என். ரவி அவர்களுக்கு இந்த இடத்துல தமிழக அரசு எந்த மாதிரியான அவமானங்களை ஏற்படுத்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல அவருக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? RSSங்கிறது வந்து ஒரு பதவியோ அல்லது ஒரு இதுவோ, அதாவது ஒரு டேகோ கிடையாது. RSSங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நெறியை சரிப்படுத்தி கொடுக்குற ஒரு சாதாரணமான ஒரு மெஷின், அவ்வளவுதான். அந்த கார் கிளீனிங் மாதிரி தான். இந்த பெட்ரோல் பங்க்ல போனால் காரை கிளீன் பண்ணி கொடுப்பாங்களே, RSSல அது தான். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது மட்டும்தான் அதனுடைய வேலை. ஸோ RSSகாரராக ஒருத்தர் இருக்காருன்னா இன்னொருத்தர் RSSகாரராக இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் ISISலேருந்து கூப்பிட்டு வர்றதா? நாங்கள் என்ன திமுகவுடைய ஆட்சி செய்துட்டு இருக்கோம், ISISலேருந்தும் மற்ற தீவிரவாத கும்பல்லேருந்தும் கூப்பிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு அடிஷ்னலாக நியமிக்கப்பட்டதே ப்ராபப்ளி மணிப்பூர்லேருந்து இருக்கக்கூடியவர் இங்கே வரணுங்கிற ஒரு சூழ்நிலையா, அல்லது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், அதாவது ஒரு ஸ்ட்ராங்குன்னா நாட் ஆன் அக்ரஷன்ல ஸ்ட்ராங்குன்னு நான் சொல்லலை, தன்னுடைய எண்ணத்துல நோக்கத்துல ஸ்ட்ராங்கான பர்சன் கொண்டு வரப்படலாம். அதனாலதான் அடிஷனல் சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழகத்திற்கு வேறு யாராக இருக்க முடியும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா யாராக இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப நமக்கு எப்படியும் ஆட்சி வரப்போகுது அதிமுக பிஜேபி தேஜக கூட்டணியில இருந்து இருக்கிறது தான். இங்க உங்களுக்கு தேவை வந்து கரெக்டா நடுநிலையா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவ்வளவுதான். வேற 2 மாதங்களுக்குள் வந்து தேர்தல் வந்து நடந்து முடிந்து இப்போ முடிவுகள் எல்லாம் வந்துடும். அடுத்த கட்சி ஆட்சியில் அமையும் பொழுது ஒரு கவர்னர் இந்த இடத்துல பொறுப்புல இருக்கணும். இப்ப அதுக்குள்ள வந்து ஒரு புதிய கவர்னர், அதனாலதானே இவர் அடிஷனலா வச்சிருக்காங்க. அடிஷனலா கொண்டு வந்திருக்கிறது அந்த நோக்கத்துல தான். சோ அதுக்குள்ள ஒருத்தரை கொண்டு வரணும். கண்டிப்பா நியமனம் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரைட்டான நான் யூகிக்கிறது என்னன்னா, இப்ப வரக்கூடிய கவர்னர், இந்த ஆர்.என். ரவிக்கு பதிலா வரக்கூடிய கவர்னர் ரொம்ப அக்ரெசிவா எதையும் செய்யாம எடுத்தேன் கவுத்தேன்ங்கிற இவங்க திமுகக்கு நிகரா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆர்.என். ரவி மாதிரி ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ராங்கா நெத்தியடி அடிச்ச மாதிரி இருக்கிறது இல்லாம நேர்மையா இருக்கிறவர். நேர்மைனா என்ன? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய ஒருத்தராக, அதாவது இதுதாங்க கரெக்ட், இது தப்புங்க அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்க கொள்ளக்கூடியவரா இருப்பாருன்னு நான் நம்புறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு தடாலடியான ஒரு முடிவை கொடுத்திருக்கு. கோவிலுடைய சொத்துக்கள் இணையத்தில் வந்து பதிவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லியிருக்காங்க. 6 மாதங்களுக்குள் அனைத்து கோவில்களிலும் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய விவரம் வந்து அதுல வந்து பதிவேற்றணும். அதுல வந்து ஆக்கிரமிப்பு நிலங்கள் எல்லாமே வந்து உடனடியாக அகற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடவுளுக்கு ஓட்டு உரிமை இல்லை என்பதால் அந்த நிலங்கள் எல்லாம் அகற்றப்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கடவுளுக்கு ஓட்டு உரிமை இல்லை என்பதால் அந்த கோவிலினுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது வந்து அகற்றப்படவில்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்ரமணியன் கோவில்ல 508 நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணி இருக்கிறது, ஏன் இன்னும் அகற்றப்படவில்லை அப்படிங்கறதுல இது எல்லா கோவில்களும் உட்படுத்தப்பட. நீங்க சொல்றதுல எனக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு. ஆக்சுவலா வந்து வெப்சைட்ல இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா யார்கிட்ட இருந்து பறிச்சாங்கிறத சொல்லாம கோவில் கிட்ட திரும்பி இப்படி வந்திருக்குங்கிற மாதிரி இருக்கு. கடவுளுங்கிறது மைனர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூலஸ்தானத்து கடவுளுங்கிறவர் மைனர், அவருக்கு கார்டியன் தான் அறங்காவலர், அவ்வளவுதான் சிஸ்டம். இந்த அல்லகேசெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அறநிலையத்துறை அமைச்சர், அதிகாரி, மண்ணாங்கட்டி, இதெல்லாம் வந்து சும்மா கூட இருந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். கடவுள் மைனர், அறங்காவலர் கார்டியன், அதோட முடிஞ்சு. அறங்காவலர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவு. அவர் கேட்டு முடிவு எடுக்கலாம், முடிவு எடுத்துட்டு சொல்லலாம். ஆனால் அந்த அறங்காவலர் பதவிக்கு இன்னைக்கு ஆட்களை போடலை. கிட்டத்தட்ட 90% கோவில்ல அறங்காவலர் பதவிக்கு ஆட்களை போடாம அதிகாரிகளே போட்டு சேகர்பாபு தன்னுடைய மாட்சியமையை காட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. இன்னொரு 2 மாசம் நல்லா இருப்பாரு, அதுக்கப்புறம் அந்த 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 பொசிஷன் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். 2வது, சொத்து என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் 5.5 லட்சம் ஏக்கர் இருந்ததுங்கிறத திடீர்னு 3.5 லட்சம் ஏக்கராக மாற்றி காட்டியது இந்த அயோக்கிய திமுக தான். அதை செஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் இருந்ததுல இருந்து மாத்தி அமைச்சது. நகைகளை பொறுத்த வரைக்கும் அதுல எங்கெங்கெல்லாம் மாத்தி கள்ள நகையெல்லாம் வைத்திருந்தாங்களோ அது காட்டி கொடுத்துருங்கிற ஒரே காரணத்துக்காக சேதமடைந்த நகைகளை எல்லாம் நாங்க உருக்கி கட்டியா மாத்துறோம்னு சொல்லி இந்த கோல்மால் வேலையெல்லாம் பண்ணதும் இதே பாட்சா என்கின்ற மாணிக்கம் என்கின்ற சேகர்பாபுடைய காலகட்டத்தில் தான் அந்த வேலையெல்லாம் நடந்தது. ஸோ இது எல்லாமே இந்த 2026 முதலமைச்சர் யாரோ அவர் வந்து கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிச்சிட போறாருங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஆக்கிரமிப்பு விஷயம் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 60 வருடமா நடந்திருக்கு. நான் இருந்த திருப்பூர்ல வீரபத்ரசாமி கோவில்னு ஒன்று இருந்தது, நடு ரோட்டில் இருக்கும், அது மெயின் ஸ்பாட்டில் இருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும்.
அந்த கோவில்ல இருந்து அந்த சாலை வரைக்கும் பெரிய மார்க்கெட் மாதிரி கட்டடங்கள் இருந்தது. அகத்திட்டா கோவில் இங்க இருக்கு, ரோடு இங்க இருக்கு, அழகா நடந்து போற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாதை இருக்கு. இந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு இருந்தது, எல்லா இடத்துலையும் இருக்கு. கோவில் பேர்ல தான் ராஜாக்கள் வந்து சொத்துக்களை வைத்திருந்தாங்க. அது நிதர்சனமான உண்மை. எல்லாத்தினுடைய தாய் பத்திரமும் கோயிலை நோக்கித்தான் போகும். இந்த ஆட்கள்லாம் வந்து இந்த அயோக்கியத்தனங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததுனால இந்த தப்பு நடக்குது. ஸோ அதை எப்படியா இருந்தாலும் நீதிபதி கண்டிச்சிருந்தாலும் அவர் ஒரு விஷயத்த சொல்லணும். மைனரா இருக்கிறதுனால கடவுளுக்கு ஓட்டு உரிமை எப்படியும் கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் அறங்காவலர் நியமிக்கப்படாததை முதல்ல நம்ம சரி பண்ணணும். அறங்காவலர் ஷுட் மேக் தி அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் தன்னை போல டிக்ளேர் பண்ணணும். அப்போ அதுக்கு ஸ்போக்ஸ்மேன் கமிட்டின்னு ஒவ்வொரு அறங்காவலரும் வைத்துக்கொண்டு அங்கே 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஊர் சார்ந்த 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களோட உட்கார வச்சு அவங்க கிட்ட எல்லாத்தையும் திரும்ப திரும்ப கரெக்ட் பண்ணி இத்தனை அயோக்கியர்கள் பண்ண வேலையை பண்ண வைக்கணும், சரி பண்ணி வைக்கணும். அதுதான் அதுல நடக்கணும். வேற இந்த 6 மாசத்துல இந்த வழக்குகளை எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி ஒன்றும் நடக்காது. 6 மாசம் கழிச்சு வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, புதிய அரசு வந்திருக்குன்னு, அதுக்கான கால அவகாசம் வேணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நடக்கும். ஆனால் அண்ணாமலை சேகர் பாபு அவர்கள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லையா? ஒண்ணுமே இருக்காது. நிறைய கேள்விகள் எழுப்பி இருக்கு இல்லையா நீதிமன்றம்? ஒண்ணுமே இருக்காது, ஒரு நடவடிக்கை இருக்காது. ஆண்டவ நடவடிக்கை தப்பு கொடுத்தாதான் உண்டு. அதை நான் சொன்னா நல்லா இருக்காது. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தண்டனையை ஆல்ரெடி கொடுத்துடுறான், அதை அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் வழி கிடையாது. இந்த கோர்ட் நீதிமன்றங்கள் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டனங்களை வேணா தெரிவிக்கலாம், சுட்டது தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரும்ப அதை கொண்டு வர்றதுக்கான வேலையை செய்வாங்க, சைட் ட்ராக்ல கொண்டு வருவாங்க, வேற ஏதாவது வழிகளில் கொண்டு வருவாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்சு 3 விஷயங்கள் மட்டும் அவர் ஸ்ட்ராங்கா பண்ணணும். 2 தேர்தலுக்கு முன்னாடி, 1 தேர்தலுக்கு அப்புறம். 1, யாராருக்கெல்லாம் டெண்டர் போச்சுங்கிறத நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதன் மூலமாக இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொன்னதை அவர் செய்யணும். தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்த உடனே யார் ஆட்சியா இருந்தாலும், அங்கே நம்ம அதிமுக எடப்பாடி ஐயா ஆட்சி இருந்தாலும் அறநிலையத்துறையை நீக்குவது அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டை உடனே எடுத்தாகணும். அறங்காவலர்களை வைத்துக்கொண்டு அறநிலையத்துறை நடக்கணும். அதுதான் கரெக்டான மெத்தட். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 28+1. இதுல முக்கியமாக ஒரு விஷயம், கார்கே, செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரத்தினுடைய கூட்டணி ஒரு சுமூக முடிவாக வந்துருச்சு. ஆனா ராகுலனுடைய இமேஜ் இந்த இடத்துல பெரிய அளவுல டேமேஜ் ஆயிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன காரணம்னா, அவர் இதுல இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு, ஆனா முடியல. சிதம்பரம் விட மாட்டாரு. சிதம்பரம்க்கு திமுகக்கு வேலை செய்யறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதனால நிறைய நல்லது நடந்திருக்கு. திமுக சார்ந்த பல விஷயங்கள் சிதம்பரம் ஐயாவுக்கு தெரியும். சிதம்பரம் ஐயா மூலமாகத்தான் நிறைய விஷயங்கள் நடந்தது. சிதம்பரம் ஐயா செய்த நிறைய விஷயங்கள் திமுகவுக்கு தெரியும். அப்ப 2ம் சேர்ந்து என்ன பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணா காப்பாத்திக்க முயற்சி பண்ணும். இதுதான் தாவேகா பக்கம் யாருமே போயிடக்கூடாதுன்னு திமுக ஒரு கட்டத்துல முடிவு பண்ணுது. தாவேகா பற்றி நிறைய பேச்சு வருது. இதெல்லாம் புதுசு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தேர்தல் முடிஞ்சதுன்னா ஒரு 8% தெரிஞ்சிரும்னு விளையாட்டா ஆடிட்டு இருந்த அந்த விளையாட்டு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப சீரியஸா போகிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது கரூருக்கு பிறகு. அப்ப தாவேகா பக்கம் யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதிமுக இருந்து வேணா செங்கோட்டையன் போகட்டும், கூடவே ஓபிஎஸ் போகட்டும், இவங்க ஆளுங்க தானே அங்க இருக்கிறது. திமுகவோட ஆட்கள் தானே இவங்கெல்லாம் வைத்துட்டு இருந்தது. ஒவ்வொருத்தரா போகட்டும். சசிகலா கிட்ட சொன்னா அவங்களும் கூட ஏதாவது ஒரு ஆதரவு நிலைப்பாடை தெரிவிக்கட்டும். எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது டிஎம்கேவோட டாஸ்கா இருந்தது. காங்கிரஸ் போயிடுங்கிற ஒரு எண்ணம் இங்க இருந்தே நல்லா தாவேக்கால இருந்தே காங்கிரஸ் வந்தா கூட போருங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து. ஏன்னா இந்திய அளவுல நீங்க காங்கிரஸை பத்தி என்ன ஊழல் சொன்னாலும் தமிழ்நாட்டில் நீங்க அவங்களுடைய ஊழல் எதுவும் பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 45 வருடங்களா அவங்க ஆட்சியிலேயே இல்லை, எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்லை, பொறுப்பானவர்களும் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றது, செல்வ பெருந்தகை மாதிரியான ஒரு ஆள் மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை காப்பாத்துறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஸோ சாஃப்டா நினைச்சாரு, பட் அது நடக்கல. தாவேக்காவுடைய எண்ணம் நடக்கல, திமுகவுடைய எண்ணம் நடந்துருச்சு. நோ ஒன் டு தாவேக்கா அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நடந்துருச்சு, மாற்று கருத்தே இல்லை. மதசார்பற்ற கூட்டணிங்கிறதுனால கிறிஸ்துவரை நியமித்து ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாங்க. மதம்லாம் அவங்க பார்க்கல, கிறிஸ்துவங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல, மதமா இல்லை சாதியான்னு தெரியல, பட் பார்த்துட்டு கரெக்டா கொடுத்துட்டாங்க. 28 சீட்டு கொடுத்தது கூட 25க்கே 3 தான்னா 6க்கெல்லாம் 1 கூட கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவும் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல தொடங்கினேன், அதை பத்தி விரிவா இன்னொரு நிகழ்ச்சியில சொல்றேன்.
காங்கிரஸ் 2016 நின்ற தொகுதி தோத்த தொகுதிக்கும் 21 நின்ற தொகுதி தோத்த தொகுதிக்கு சம்பந்தமே கிடையாது, 10 தொகுதியை தவிர. 2024 அதிமுக பிஜேபியை விட அதிக வாக்குகளை வாங்கி 5 சீட்டு ஜெயிச்சது, பாராளுமன்றத்தில் 9 ஜெயிச்சது. அதுல 5 இவங்க 2 பேர் ஓட்டை விட அதிகமா வாங்கியிருந்தது. வேற இவங்க 2 பேருடைய ஓட்டுக்கு கம்மியா வாங்கியிருந்தது 4 தொகுதிகள். இந்த 5லயுமே அது சட்டமன்றத்துல நிக்கல. சட்டமன்றமே இல்லாம ஸ்ட்ரைட்டா பாராளுமன்றத்துல அவ்வளவு சீட்டு, அவ்வளவு வாக்கு. இதெல்லாம் முரண்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ காங்கிரஸ்ங்கிறது இட் இஸ் பீன் யூஸ்டு பை டிஎம்கே ஃபார் 30 years. 30 வருடமாக நாங்க எங்க நிக்க சொல்றோமோ அங்க நில்லுங்க, சும்மா இந்த 10 தொகுதி வேணா வேற வழியில் உங்ககிட்ட கொடுத்துட்றோன்னு சொல்லி 2016லயும் 21லயும் ஒரு 10 தொகுதியில மட்டும்தான் அவங்க கான்ஸ்டன்டா ஜெயிச்சிருக்காங்க. 18லயும் 10 தொகுதி ஜெயிச்சா அப்படியும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. எதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் தாவேகா பக்கம் யாரும் போயிடக்கூடாதுங்கிறத திமுக சாதிச்சுது. இதுல ராகுலுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஆனா திமுகவுக்கு ஒரு பெரிய பயத்தை தாவேகா காட்டி இருப்பதாக உறுதியா காட்டி இருக்கு. அதனாலதான் அவங்க தேமுதிக வரைக்கும் போனாங்க. இன்னும் நிறைய பேரோட பேசிட்டு இருக்காங்க. டெல்லி கணேஷ் ரசிகர் மன்றம், லூஸ் மோகன் ரசிகர் மன்றம் எல்லாத்தோடையும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்க ஒன்றாக வெல்வோம், அங்க மட்டும் 2 பேர் மட்டும் அள்ளிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு தான். கிறிஸ்தவர்களை நியமிக்கப்பட்டதுக்கு, ராஜ்யசபாக்கு நியமிக்கப்பட்டதுக்கு காரணமே தாவேகா தான் அப்படின்னு செங்கோட்டையன். இன்னொரு காரணம் இருந்தது. கிறிஸ்தவருங்கிறது அவங்க கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாங்க. எல்லா இஸ்லாத் அவுட்ஃபுட்டையும் இப்ப திமுக கூட்டணியில இருக்காங்க. இல்லாதவங்க திமுக சார்ந்த அரசியல் நடத்துறவங்க யாரும் விடுபடலை, எல்லாருமே இங்க இருக்காங்க. மன்சூர் அலிகான் மட்டும்தான் வெளில இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரையும் கூட்டு உள்ள விட்டுருவாங்கன்னு நம்புறேன். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணுங்கிற நிர்பந்தம் காங்கிரஸ் கிட்ட எங்கேயும் மாநிலமே கிடையாது. கர்நாடகாவும் தெலுங்கானாவும் இமாச்சல் பிரதேசம் தான். ஸோ அங்கெல்லாம் ரொப்ப வேண்டியது ரொப்பியாச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்ததுனால 2 கேட்டுட்டு 1க்கு வந்திருக்காங்க. ஸோ இது வெறும் ஒரு சிம்பிள் டேபிள் டீலிங் தான். தொண்டனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கொடுக்க போற இந்த 28 தொகுதிகள், அந்த 10 தொகுதியை தவிர மீதி 18 எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படிங்கிற லெவல்ல தான் காங்கிரஸ் இருக்கு. ஆனா ஷோடங்கர் அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல பெரிய திருப்தி இல்ல, அடுத்ததாக ஒரு வாய்ப்பு தரதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, திருப்தி இல்லாம இருக்கிறதுக்கு இவர் ஒரு புருஷனுடைய மனைவிய தமிழ்நாட்டுல அவங்க வேணாலும் இருப்பாங்க, ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட அது மட்டும் இன்னும் பெருசாக வந்துட போகுது, அதுக்கு இதையோடய இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழற உண்மையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க அரசியல் கட்சியில இருக்கீங்க, நீங்க என்ன திருப்தி இல்லை இருந்தாலும் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? பேசுனீங்க, வாயை மூடிக்கிட்டீங்க, வெளில வந்துட்டீங்க, போங்க. இவரு மாணிக் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இல்லையா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பாருங்க, அமைதிப்படை படத்துல சத்யராஜ் அந்த ஒரு அரண்மனையை பார்த்துட்டு, இந்த அரண்மனையில ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு நீ கனவு கண்டிருக்கலாம், அரண்மனையே வாங்கணும்னு நீ நினைச்சது ரொம்ப அதிகம்னு மணிவண்ணன் ஒரு டயலாக் சொல்லுவார் இல்லையா, அதைத்தான் நான் காங்கிரஸ் தொண்டனை பார்த்து சொல்லணும். பல்லக்கு தூக்கியா இருக்கிறதுக்காடா நீங்க எல்லாம் பிறந்திருக்கீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எவ்வளவு பெரிய கட்சி நீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு வருது. பட் அது நமக்கு என்ன, அதை பத்தி கவலை? இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிறவனே தலைவனாகிற திமுக தொண்டன் இருக்கும்போது இவங்க மட்டும் என்னத்தை பெருசா சொல்லிட்டு போறாங்க? சோ அமைதிப்படை அமாவாசையா தான் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா அந்த அரண்மனை வாசல்ல நிக்கிறது அமைதிப்படை அமாவாசை தான்.